ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம பவிலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெளியே நல்ல ஜூஸியாகவும் உள்ளுக்குள்ள நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கிற மாதிரி கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதுன்னா, ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்து இறக்கி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பெரிய பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்குறீங்க. குட்டியாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஆனியன் 1 கட் பண்ணி வச்சுருக்குறீங்க. அடுத்து நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு காலிஃப்ளவரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2யுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாங்க. சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் பேட்டராக கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சமாக கலந்தாலே நல்லா திக்காக கலந்துக்கோங்க. நல்லா அப்போ தான் மாவு வந்து காலிஃப்ளவரோட நல்லா கோட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சாஸ் செய்கிறதுக்கு தேவையானதை நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இது வந்து மீஷோவில் வாங்கினேங்க. இந்த மீஷோவில் வாங்கின கட்டருங்க. இது வந்து மொத்தமாக போட்டு அரைக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதில் பாதியாக சேர்த்து அரைக்கணும். உங்கள் இது ஃபுல்லாக அரைச்சிச்சுன்னா மொத்தமாகவே எல்லாம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு எவ்வளோ மையாக உங்களால் சாப் பண்ண முடியுமோ அந்த அளவு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் சாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அந்த பேட்டரை நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஆயில் ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதுவே நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. என்ன இதில் நான் வந்து வத்தப்பொடி எதுவுமே சேர்க்கலைங்க. உங்களுக்கு அதனால் இது கலர் வந்து கம்மியாகும். நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் பெப்பருக்கு பதிலாக நீங்கள் வத்தப்பொடி சேர்த்திங்கன்னா அது நல்லா ரெட் கலரில் கிடைக்குங்க. நீங்கள் வெறுமனே இது சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் ஹீட் ஆகிற வரைய வெயிட் பண்ணிவிட்டு, பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆனியன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. இது எல்லாம் வதங்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. நல்லா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் கலந்தாலே ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கலாங்க. கெச்சப் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இதுக்கு மேலே கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் காரத்தோட அளவுக்கு தக்கன. இதெல்லாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் தனியாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்லங்க, அதை எடுத்து கரைச்சாலும் இது வந்து திக்காகிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். நான் வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதுலேயே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாலே அதில் இருக்க மாவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாஸு, இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க.
இதுக்கப்புறம் நான் ஒரு 2 ட்ராப் டார்க் சோயா சாஸ் ஊற்றிருக்கிறேங்க. இது டார்க் சோயா சாஸ்ன்றனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால நான் 2 ட்ராப் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் நார்மல் சோயானா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாங்க. ஃப்ளவர் எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு இது சூடாக சர்வ் பண்ணுங்கள். வெளியே நல்லா ஜூஸியாகவும் உள்ளே நல்லா கிறிஸ்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடிங்க. இதை நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிடவே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் பவி லாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.